இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே ஒரு அருமையான ஒரு பாடலின் வரிகளை நாம் கேட்டிருக்கிறோம். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. எப்படி இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை குறை சொல்லும். உண்மையா பொய்யா? நீங்க இங்க ஒழுங்கா உட்கார்ந்தாலும் குறை சொல்லும், வெளியில இருந்தாலும் குறை சொல்லும். உலகம் அப்படிதான். அதே மாதிரிதான் எந்த ஒரு பொது சேவை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பொதுவான ஒரு காரியங்களை செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருத்தமான ஒன்று. ஏனென்றால் அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை விட அவன் எங்கிருந்து வருகிறான், அவன் யாரை சார்ந்தவன், இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் மக்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. இவனை பத்தி எனக்கு தெரியாதா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா, அவெல்லாம் பேசலாமா, இவெல்லாம் பேசலாமா, அவர் அந்த ஊருக்கார சாமியார் தானே, இந்த ஜாதியை சார்ந்த சாமியார் தானே, அந்த குடும்பத்திலிருந்து வந்த சாமியார் தானே, இப்படியெல்லாம் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அது புதிதல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதே போன்ற வசனங்களை மக்கள் பேசினார்கள். ஒருவர் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. நம்ம பார்க்கிற மாதிரி இல்ல, இந்த வெளித்தோற்றம் வேறு. கடவுளோ முகத்தை பார்க்கிறார். அப்படித்தானே? அப்படித்தானே? எல்லாம் தலையாட்டுது, செல்லினே ஆட்டிடுச்சு. அதான் எங்க பிரச்சனையா போச்சு. இப்ப எனக்கு எப்படி எங்க கேட்டகிசம் டீச்சர் ஆட்டலாம் தலைய, நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படியே சீரியஸா கவனிக்குமா, சரோஜா டப்பு டப்பு 2 தடவை ஆட்டி, எல்லா வழிபாட்டு குழு, பாட்டு கிளாஸ், கேட்டகிசம் டீச்சரு, பின்னாடி டெய்லி பூசிக்கு வர லலிதாவும் ரம்யா. அதுதான் கரெக்ட். கடவுளோ முகத்தை பார்க்கிறார், மனிதனோ வெரி குட் அலர்ட் ஆறுமுகம். ஆக மனிதனோ முகத்தை பார்க்கிறார், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நீங்க அவனாகவே அவனை பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்வது உனக்கு விளங்காது, புரியாது. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை மட்டும் நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் அது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஒரு பையன் போறான், ரொம்ப மோசமான உடல்நிலை, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான். டாக்டரை பார்க்க போறான், வெளியில போயிட்டு கம்பவுண்டர் கிட்ட சொல்றான், நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், டாக்டரை பார்க்கணும். அப்போ உடனே கம்பவுண்டர் அவன் பேரை கேட்டுட்டு டாக்டருக்கு இந்த கதவை தட்டி பேஷண்ட் வந்திருக்கிறாருன்னு சொல்லணும். பேஷண்ட் பேரை சொல்றான். சார், ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறான், அவன் பேர் என்ன? வாழ வந்தான். அவன் பேர் என்ன? வாழ வந்தான். அதுக்கு டாக்டர் சொல்றாரு, இங்கேயா வந்தான்? வாழ வந்தான், இங்கேயா வந்தான்? அப்போ இன்றைய மருத்துவர்கள், இன்றைய உலகிலே நடக்கிற நடைமுறை வாழ்க்கையில நாம் டாக்டரை நம்புறோம். அவர் எப்படி முகமா இருந்தாலும் சரி, எப்படி உருவமா இருந்தாலும் சரி, அவர் தெய்வத்திற்கு சமம். ஏன்? பாதிக்கப்பட்டிருக்கிறார், நோயாளியா இருக்கிறார். அந்த நேரத்தில் யார் சொன்னாலும் உனக்கு அது வேத வசனமா இருக்கும். நீ யாராவது ஒரு நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டு இருக்க, நான் வரேன், நான் இந்த பாருமா அதை பண்ணுங்க, இதை பண்ணு, சத்தியமா செய்யற, அப்படியே பண்ற. ஏன்? இங்க வலியா இருக்கும் போது நான் என்ன சொன்னாலும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்படி நல்லா ஒய்யாரமா உட்கார்ந்து இருக்கும் போது இவரை பத்தி தெரியாதா? இவர் வைக்கிறாரு பிரசங்கம், சொல்லுவோம். ஏன்னா அங்க சொல்லி இருக்கிறாங்க. யார? யோவான, திருமொழி யோவான். யார் அவரு? சாப்பிட மாட்டாரு, இந்த காட்டு தேனையும் வெட்டுக்கிளையும் தின்ற ஒரு மனிதன், உபவாசமா இருந்தவர், குடிக்க மாட்டாரு, மக்களோடு மக்களா பழகல, தனியா பாலைவனத்தில் இருந்தாரு. ஆனா அந்த மனுஷனை பத்தி என்ன பேச்சு? அவன் பேய் பிடித்தவன் இல்லையா, பைத்தியக்காரன். சூப்பர் பேர் இல்ல, பைத்தியக்காரன். ஏன்னா அவர் பேசுறாரு, அவருடைய மறையுரைகளை ஏற்றுக்கொள்வது போல இல்லை. அது எல்லாருக்கும் ஒரு குத்தலை, ஒரு வருடலை, ஒரு நெருடலை ஏற்படுத்தியது. எனவே அவங்க ஒய்யாரமா பேசுறான். அவங்க இருக்கிற பைத்தியக்காரன், பாலைவன பைத்தியக்காரன். சரி, அப்படிதான் போச்சு. இயேசுநாதர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு? மக்களோட மக்களா பேசினார். பேசினாலும் தப்பு, தூரம் நின்னாலும் தப்பு. இன்னைக்கு நிறைய சாமியாருக்கு அது பிரச்சனையாவே இருக்கு. இப்ப தூரமா இருக்கிறதா பக்கத்துல வர்றதா தெரியல.
பக்கத்துல வந்தாலும் திட்டுறான், தூரம் போனாலும் திட்டுறான். என்ன பண்றது? ஆகவே அது சரியான பிரதராவே இருந்துட்டா நல்லது போல இருக்குது. எதுக்கு சாமியார் ஆகிறது? ஆக இயேசுநாதர் மக்களோடு மக்களா சேர்ந்தார், அவங்களோடு சாப்பிட்டார், அவங்க வீட்டில் போய் குடிச்சாரு, நல்லா சந்தோஷமா திராட்சை ரசமெல்லாம் சாப்பிட்டாரு, மீனெல்லாம் பொரிச்சு தின்னாரு. உடனே அவரை பார்த்து நான் சொல்லிட்டான், பெருந்தினிக்காரன். நல்ல வேலை நான் நிறைய வீட்டுக்கு வரல சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்றத பார்த்தேன்னா நீங்க அதுக்கு மேல சொல்லுவீங்க. நல்ல வேலை ஆண்டவர் என் வயிறு அறுத்துட்டாரு, தின்ன முடியாதபடி. அதனால பெருந்தினிக்காரன் சத்தியமா சொல்ல முடியாது, ஆனா குடிகாரனும் சொல்ல முடியாது. ஆக பிரியமா, ஆனா மக்களோடு மக்களா பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பேசலாம் அப்படின்னு பண்ணலாம். ஆக பிரியமான பிள்ளைகளை, இயேசுநாதர் பழகினார், பேசினார், உண்டார், குடித்தார், பாவிகளோடு இருந்தார், அநாதைகளோடு இருந்தார், பெண்களோடு இருந்தார், குடும்பங்களை சந்தித்தார், விபச்சாரிகளோடு பேசினார். அவருக்கு என்ன பேரு? பெருந்தடிக்காரன், குடிகாரன், பேய் பிடித்தவன், இதெல்லாம் இயேசுநாதருக்கு பேரு. ஆகவே சமூகத்தில், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ராயல் தேசத்து மக்களுக்கு, நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக அப்படி சொன்னேன். அதை நீங்கள் கேட்டிருந்தால் கடற்கரை மணலை போலவும், வானத்து விண்மீன்களை போலவும், கடல் அலைகளை போலவும் உங்களை நான் தூக்கி எழுப்பியிருப்பேன். நீங்க கேட்கலையே, நான் சொன்னேனே, கேட்கலையே. இங்க 1 சாமுவேல்ல தாவீது ராஜா சின்ன பொடிய ஆடு மேய்க்கிற பையன், இங்க அவங்க வீட்டில் ஏராளமான 6 பசங்க இருக்கிறாங்க. சாமுவேல் வராரு, யாரை அரசனாக்குவது? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சின்ன பொடிய ஆடு மேய்க்கிற தாவீதை தான் நீ அரசனாக்கணும். ஊரே பார்க்குது, இந்த பையனை போய் அரசனாக்குறீங்க. கடவுளுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. நீ கூட நிறைய நினைக்கிற, இந்த ஆளெல்லாம் எப்படி சாமியார் ஆனாரு? நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி, உங்களுக்கு ஃபாதர் போஸ்கோ தெரியும் இல்லையா? ஆமா, அவரும் நானும் கிளாஸ்மேட், ஒரே ரூம்ல இருப்போம். ரூம்ல இருக்கும்போது நான் இந்த மாதிரி பிரசங்கம், இந்த மாதிரி பாட்டெல்லாம், ஒரே ரூம்ன்றதால ஒரே கண்ணாடி, 2 பேரும் மூஞ்சி பார்க்கறது ஒரே கண்ணாடி. அவன் பார்த்துட்டு போனவொடனே என் மூஞ்சி நான் பார்க்கணும், நான் பார்த்தவொடனே அவன் போய் பார்க்கணும், 2 பேரும் மாறி மாறி பார்ப்போம், ஒரே கண்ணாடி. ஆக அப்படி பார்க்குறப்போ நான் கொஞ்சம் சீக்கிரமா வர மாட்டேன். கண்ணாடி முன்னாடி நின்று குளிச்சு எடுத்துட்டு நின்றுக்கிட்டு இப்படி அப்படி அப்படின்னு கையை காலை காட்டி பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்டா இப்படி லூஸ் மாதிரியே பண்ற, ஒரு நாள் பண்ணா பரவாயில்ல, டெய்லி இதே பண்றியாடா. அதே ஃபாதர் போஸ்கோ நான் குருவான பிறகு மறையுரை ஆற்றுகிற பொழுது நான் புரிந்து கொண்டார், இதற்காக தான் நீ பயிற்சி எடுத்தாயான். அன்னைக்கு அவருக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது. அன்னைக்கு மறு தடவை அவரை பார்க்கிற பொழுது அவர் சொன்னார், இதற்காக தானா? அன்னைக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு, நீ செய்யறதை வச்சு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படின்னு. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, மனிதர்கள் இப்படிதான் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து தீர்மானிப்பார்கள், தீர்த்து கட்டுவார்கள். சமுதாய தலைவர்களுக்கும் இதே கதிதான், பங்கில் இருக்கிற தலைவர்களுக்கும் இதே கதிதான், பொறுப்படுத்தி நடத்துகிற எல்லோருக்கும் அதே கதிதான். ஆகவே நீங்கள் அவர்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் இறைவாக்கினர்கள் பேசுவதை காது கூர்ந்து கவனியுங்கள். என்ன சொல்றாங்க, அதன் பிரகாரம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காணுங்கள் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை பற்றி பேசுவதை விட, அவர்களை பற்றி நினைப்பதை விட, அந்த சாமியார் எப்படியாவது போட்டோம், அவன் எங்கடாவது கட்டாவது போட்டோம், ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தையிலே அர்த்தம் இருக்கிறதா, ஆழம் இருக்கிறதா, என் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்கிறதா, அதை எடுத்துக்க. அதை தான் ஆண்டவர் சொல்றார். திருவள்ளுவரும் அதை தான் சொல்லுவார், எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் யாரு என்ன பேசினாலும் கவலைப்படாத, அவங்கள பத்தி கவலைப்பட, அவங்க என்ன சொல்லுகிறார்கள் அதை கவனியுங்கள். அதுதான் ஆண்டவர் இந்த வேதத்தில் என்ன சொல்லுகிறார். ஆக இஸ்ராயல் மக்கள் வந்து பேசுகிற இறைவாக்கினர்களை கொச்சைப்படுத்தினார்கள், நீதி தலைவர்களை கொச்சைப்படுத்தினார்கள், திருமுழுக்கு யோவானை கொச்சைப்படுத்தினார்கள், இயேசுவை கொச்சைப்படுத்தினார்கள். காரணம் அவர்களுடைய பேக்ரவுண்ட், அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், அதை வைத்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு காது கொடுக்கவில்லை. நீங்களும் அதுபோல இருந்து விடாதீர்கள். இன்னொரு நாளைக்கு நீங்க சொல்ல, அன்னைக்கே அந்த ஆள் சொன்னானே, ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப பையன் ஒரு துறவியை பார்க்க வருகிறான். ஐயா, உங்களை நான் பார்க்கணும், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு. அப்படியா, ஓங்கி உயர்ந்த அந்த மலை இருக்கிறது, அதை தள்ளு அப்படின்ட்டார். ஓங்கி உயர்ந்த மலை இருக்கிறது, அதை தள்ளு.
ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, இவர் என்ன பெரிய இதுவா கேட்கவே இல்லை. அவர் சொன்னதை அவன் செய்தான். போய் தள்ளிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4 பேர் அந்த சைடு போனாங்க. அவங்க போய் அந்த லூசு பைய அந்த மலை இந்த மலை தான் தள்ள போனாங்க. நிறைய தள்ளிக்கிட்டு இருந்தான். ஏன்னா லூசு பையல, அறிவு இருக்கா உனக்கு? ஏன் அந்த மலையை தள்ளிக்கிட்டு இருக்க? இது என்ன நகரவா போகுது? இவ்வளோ ஒரு மாசமா தள்ளிக்கிட்டு இருக்கிற, என்ன நடக்குது? ஒன்னும் நடக்கல அப்படின்னு உடனே அவனுக்கு சரண் ஆத்தாடி, அவர் சொன்னதை நம்ம செஞ்சுமே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் நம்ம யோசிக்கலையே. திரும்பி போறான். துறவி அவர்களே, மலையை தள்ள சொன்னீர்கள், நான் தள்ளினேன், அது நகரவில்லையே, நகர்ந்திருக்கணும்ல. அப்ப அவர் சொல்றார், ஓங்கி உயர்ந்த மலையை நீ தள்ள முடியும், ஆனால் அது நகராது. நீ தள்ளுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கலாம் டெய்லி, ஆனால் அது நகராது. உன்னை சொன்னது தள்ளு, அவ்வளவுதான். தள்ளினால் இது நகரம் என்று நான் சொன்னேனா? இல்ல மக்கள் எல்லாம் பேசுறா, அவங்க எடுக்கிறான். உன் கையை பாரு அப்படின்றாரு. கை பயங்கர ஒழுவாயிடுச்சு. காலை பாரு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பாடி பாரு எப்படி இருக்கு, ஸ்டீல் பாடி ஆயிடுச்சு. பத்தியா, நீ அந்த மலையை டெய்லி தள்ளதுனால நீ உரமுள்ள ஒரு மனிதனாக, சக்தி உள்ள ஒரு மனிதனாக, நான் சொல்வதை கேட்டதினால் உனக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றான். நாளையிலிருந்து நான் தள்ளுறேன், போய் தள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஆகவே அது தள்ளுவதனால் எனக்கு உடல் பயிற்சி கிடைக்கிறது, இதை தள்ளுவதனால் என் உடல் உறுதி பெறுகிறது, ஆகவே நான் தள்ளுகிறேன் என்று அவன் தள்ளினான். குரு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அவர் சொல்வதில் இருக்கிற அந்த உண்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைதான் இயேசு 1000 வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்ம கேட்கணும். இவன் ஏன் பேசுறான், இவர் ஏன் சொல்றாரு, அவன் ஏன் சொல்றான் என்பதை விட அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளின் அர்த்தத்தின் ஆழங்களை உணர்ந்து நாம் வாழ்கிற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க உங்க பிள்ளைகளை போய் சொல்லு, இது செய்யாத அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான் சொல்லு, இதை செய்யாத அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், செஞ்ச என்ன நீ செய்யலையா, அப்பா சொல்லிட்டு தானே போற, நீ செஞ்சியா? ஒரு பையன் பாத்திரத்தை உடைக்கிறான், அவங்க அம்மா கேக்குது, ஏன்டா உடைக்கிற? வீட்டில் சும்மா தானே இருக்கிற, சம்பாதிக்கிறது அப்பா, அவர் கேட்கட்டும். இப்ப நீங்க பேசுற வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா அவங்க நீங்க சொல்ற வார்த்தைகளை கவனிக்கவில்லை, நீ யார் என்பதை தான் அவன் சுட்டி காட்டுகிறான். இப்படிதான் ஒருத்தரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தா, இவரை பத்தி தெரியாதா, அவரை பத்தி தெரியாதா, இவனை பத்தி யாரும் எந்த நிலையிலும் வாழ்க்கையின் ஆழத்திற்கு போக முடியாது, வாழ்க்கையின் மாற்றத்திற்கு போக முடியாது. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மட்டும் காது கொடுத்து கேட்கிற பொழுது அதிலே ஒரு அர்த்தம் விளங்கும், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். அது போன்ற ஒரு தயாரிப்பு இந்த நாட்களிலே வருகிற இறை வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்கணும். ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். டெய்லி இதே வாசகம்னா இப்படியே தான் வருஷம் இப்படித்தான் வருது. பட் அந்த வார்த்தைகளை நாம் வாழவில்லையே. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, யார் என்ன பேசினாலும் வார்த்தைகளின் அர்த்தங்களை அதே அவங்க கெட்ட வார்த்தை பேசினா இல்ல உங்களை திட்டினா கோவரமா இல்லையா? ஆனா நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது அது ஏன் நம்மை தொடுவதில்லை? அதை எனக்கு புரிய மாட்டேது. இப்ப நான் அப்படியே பிரசங்கத்துல திட்டலன்னு வச்சுக்கோ, இப்படி திட்டுறான் பிரசங்கத்துல, அதே ஒரு நல்ல வார்த்தை மக்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஆமா இருந்துட்டாலும் இதுதான் நம்மளுடைய பாணி. இதை மாற்றிக்கொள்ளதான் இந்த தயாரிப்பு. ஆகவே கேளுங்க, உங்க பேச்சை உங்க பிள்ளை கேட்கலன்னும் போது உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. உங்கள் பேச்சை யாராவது கேட்கிறாங்களா சொல்லுங்களா? இங்க இருக்கிற கை தூக்குங்க. என் பிள்ளை நான் சொன்ன அப்படி நிப்பான், அடுத்த செகண்ட் ஓடுருவான். சொல்லு பாப்போம். கிடையாது. நீங்க சொல்லி யாருமே கேட்க போறதில்லை. அதனாலதான் யார் சொல்லி நீங்களும் கேட்க போறதில்லை. முடிஞ்சு போச்சு. இது இன்னைக்கு இல்ல, 2000 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பவம். அதை தான் ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார். நீங்கள் கேட்டிருந்தால் கடற்கரை மணலை போலவும் கடல் அலைகளை போலவும் ஓங்கி உயர்ந்திருப்பீர்கள். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் காதிருந்தும் செவிடர்களாயிருக்கிறீர்களே, கண்ணிருந்தும் குருடர்களாயிருக்கிறீர்களே. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ணரசிலை பிரவேசிக்க முடியாது. என் வார்த்தைகளின் பிரகாரம் வாழ்கிறவனே விண்ணரசில் பிரவேசிக்க முடியும். அப்ப பிரியமான பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை எனக்கு தெரியும். நான் கத்தி தான் பிரசங்கம் வைக்கிறோம். நம்ம ஒன்றும் கேட்க போறதில்லை. எதுக்கு இந்த ஆள் கத்துறான்? இது என் கடமை, இதை நான் செய்துதான் ஆக வேண்டும். உங்கள் கடமை கேட்காமல் தான் அப்படி அமர்ந்திருக்க வேண்டும். நீங்க இப்படி அமர்ந்திருந்தால் தான் அடுத்த பிரசங்கத்தில் நான் இதை சொல்ல முடியும். அப்படிதானே? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 2-3 கண்ணை மூடிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கு. எனக்கு தெரியுது நல்லா.
அதுவும் என் முன்னாடியே உட்காந்து தூங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம். ஒரு 4-5 பொம்பளைங்க அது என்ன வேலை செஞ்சது வீட்டிலன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வேலையே செய்யாத பொம்பளை கூட உட்காந்து தூங்குது. நான் பார்த்துட்டு தாங்க. இவ்வளோ சத்தம் போடுற சாமியாருக்கு முன்னாடியே தூங்குறேன்னா நீ இயேசுநாதர் முன்னாடி என்ன பண்ணுவேன்? அவர் பாவம் அமைதியா பேச. ஆக பிரியமான பிள்ளைகளே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. செய்யணும் கேட்கணும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை மாற்றம் வரும். ஆகவே அதற்கான ஒரு தயாரிப்பு, தேவனுடைய வார்த்தைகளை இதை கேட்பேன் என்ற ஒரு தயாரிப்போடு இது திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆமென்.